சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய ஒலி இருக்கே, அந்த ராகம்னு சொல்கிறாங்கல்ல, அட்டானான்னு சொல்கிறாங்க, சுத்த சாவேரின்னு ஒன்று சொல்கிறாங்க, வேகடான்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே மங்களமான திருமகள் அம்சமான ஒரு ஒலி. அந்த ராகத்தில் நீங்கள் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், சும்மா அப்படி ராகம் பாடினாலே அந்த ஒலிக்கே திருமகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுங்க. நீங்கள் கர்நாடக இசை கச்சேரியில் போய் உட்காந்து பாருங்கள், பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பாகவதர் என்ன பண்ணுவார், அப்படி இழுப்பார் கொஞ்சம் நேரம். அதுலேயே உங்களுக்கு நாத பிரம்மம் வருதுங்கிறான். அதனால தான் இந்த கர்நாடக இசை கச்சேரிகளை மன்னர்கள் ரொம்ப ஆதரித்தாங்க. அந்த ஒலி தன்னுடைய நாட்டில் இருக்கணும், தன்னுடைய அரண்மனையில் இருக்கணும், திருமகள் தேடி வரணுங்கிறதுக்காக அப்படி வைத்தாங்க.